ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து எங்களோட கார்டனிங் அரேஞ்ச்மெண்ட் பற்றி தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கார்டன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. இது வந்து அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் அப்படின்றனால ஸோ நம்ம வீட்டுக்கு வெளியில் பாட்டில் தான் பிளான்ட்டெல்லாம் க்ரோ பண்ண முடியுமே தவிர மண் வச்சு அந்த நிலத்தில் வளர்க்கக்கூடிய சுச்சுவேஷன் இங்கே இல்லை. ஸோ அதனால் ஆல்ரெடி ஒரு 10 பாட்டுக்கிட்ட இருந்தது. அதில் பசங்க வேறு ஒரு 2-3 இதை உடச்சிட்டாங்க. ஸோ அதுலேயே சின்ன சின்ன செடிலாம் இருந்தது. நடுவில் அதை நாங்கள் ரொம்ப கேர் பண்ணிக்கவே இல்லை, காலேஜு பசங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கனால. ஸோ வந்து இப்போ தான் கொஞ்சம் லீவு அப்படின்றனால கொஞ்சம் அதெல்லாம் மண் போட்டு ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணோம். ஸோ வந்து நாங்கள் போய் இதில் வாங்கிட்டு வந்துட்டோம். நர்சரியில் வந்து செம்மண் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். செம்மண்ணோடு வந்து 100 ருபீஸ். இந்த ஒரு மூட்டை வந்து 100 ருபீஸ் இருக்கும். இதில் 4 பாண்டு மண் போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் மண்ணும் இருந்தது எங்கள்கிட்ட. ஸோ ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பாட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இந்த வெத்தலை செடி முதல்ல ஆல்ரெடி பாட்டில் இருந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு செடியெல்லாம் நல்லா நான் வந்து முதல்ல இது பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வச்சுக்கிட்டு தான் அப்புறம் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த கொட்டி இதுலேயே மண் கொட்டி அதை கொஞ்சம் இது பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் டைமில் வந்து நம்ம பொதுவாக இப்போது பிளான்ட்டு க்ளீன் பண்ணுறோம், பிளான்ட்டுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் கார்டனிங் அப்படின்னு வந்துட்டால் நம்ம ஈவினிங் செய்கிறது தான் நமக்கு ரொம்ப சரியான விஷயமே. ஏன்னா மார்னிங் செய்யும்போது மார்னிங் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வெயில் வந்துடும். நம்ம செடியை மாற்றி வச்சாலோ இது பண்ணாலோ இந்த வெயிலுக்கு வந்து செடி கண்டிப்பாக தாங்காது. அதனால் நீங்கள் வந்து கார்டனிங் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு டைம் அப்படின்னா ஈவினிங் தான். 5-6 ஓ கிளாக் போல் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு 12 ஹவர்ஸ் அதுக்கு அரவுண்டு கிடைக்கும் சாலிடாக. ஸோ கிடைக்கும்போது அந்த வாட்டம் அதெல்லாம் இருக்காது. அதனால் சொல்கிறேன் நான். ஸோ நாங்களும் வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி செம்மண்ணும் கொஞ்சம் ஆல்ரெடி இருந்த மண்ணத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டாக ரெடி பண்ண வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து நாங்கள் இந்த வெத்தலை செடி வந்து வீட்டில் இருந்தது தான், இங்கேயே இருந்தது தான். நாங்கள் வந்து வாங்கிட்டெல்லாம் வரல, கார்டன்லேருந்தெல்லாம் வாங்கிட்டு வரல. கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தது வந்து ஒரே ஒரு ரோஸ் பிளான்ட் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வீட்டில் வந்து வெத்தலை செடி வைக்கிறது ரொம்ப நமக்கு வந்து மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வெத்தலை கொடி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நான் சரி வெத்தலை கொடி வந்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அது ஃபஸ்ட்டு வச்சேன். அடுத்தது என்ன அப்படின்னா மணி பிளான்ட் தான். மணி பிளான்ட் வந்து நமக்கு நல்ல ஒரு ஆக்சிஜனுக்கு ஹெல்ப் பண்ணுற, சப்போர்ட் பண்ணுற ஒரு பிளான்ட் அப்படின்றனால தான் அதை வீட்டுக்குள்ளேயும் இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கணும் அப்படின்னு வளர்த்திட்ருக்காங்க சொல்கிறாங்க. அதோட சயின்டிஃபிக் ரீசன் இது தான். அதே மாதிரி துளசி செடியும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடிய செடி தான். அதுவும் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மணி பிளான்ட் தான் அடுத்தது வச்சிட்ருக்கேன். ஸோ வெளியில் வச்சு இப்படி ஏற்றி விட்டால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த வெயில் வந்து நமக்கு தெரியாது அப்படின்றதுக்காக அதை வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணிவிட்டு ஒரு கம்பி மாதிரி அதில் குத்தி நம்ம ஏற்றி விட்டோன்னா அது மட்டும் அது படர்ந்து போகும் அப்படின்றதுக்காக. அடுத்தது வந்து நான் புதுசாக வாங்கிட்டு வந்த ரோஸ் பிளான்ட்டை தான் வச்சிட்ருக்கேன். இந்த ரோஸ் பேர் வந்து 7 days ரோஸ் அப்படின்னு. இதோட நேமே இது தான். ஏன் அப்படின்னா இது வந்து டெய்லியுமே பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றனால, அதாவது வீக் 7 டேஸும் பூக்கும் அப்படின்றனால தான் இதுக்கு 7 days ரோஸு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ரோஸ் பேரை கேள்விப்பட்டதே கிடையாது. யூடியூப்பில் பார்த்துட்ருக்கும்போது தான் இந்த 7 days ரோஸ் வந்து டெய்லி பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லா சாமிக்கும் வந்து நம்மளால் பூ போட முடியலைனாலும் எப்போவுமே வீட்டில் நம்ம தீபம் ஏற்றுற விளக்குக்காவது பூ வச்சு விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு. அதனால் அதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விருதாச்சலம் பக்கம் ஒரு ரிலேட்டிவ் போயிட்டு வரும்போது தான் விருதாச்சலமில் வந்து ராசி நர்சரி அப்படின்னு ஒரு நர்சரி இருந்தது. அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இந்த 7 days ரோஸ் பிளான்ட்டோட ரேட் வந்து 180 ருபீஸு. அந்த அக்கா எனக்கு வந்து 100 or 80 ருபீஸ்க்கு தான் கொடுத்தாங்க அப்போது.
அப்போ நம்பிக்கை இல்லாமல் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இவ்வளோ கம்மியாக எப்படி ஒருத்தவங்களால கொடுக்க முடியும்? அதுவும் நம்ம அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த நர்சரிக்கே வர வழியில் இருந்தனால போய் வாங்க போனோம். டெய்லி கஸ்டமர்ஸ்னால் கூட பாசிபிள் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்பிக்கை இல்லாமல் தான் வாங்கிட்டு வந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் அந்த பிளான்ட் வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன். வச்சோடனேவே தினமுமே மொக்கு வச்சு வச்சு பூக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த கவரில் வச்சுருக்கும்போது. ஸோ அதனால் அதை மாற்றி வைப்போம் அப்படின்னு வச்சேன். ஆனால் நான் இங்கே லோக்கலில் விசாரித்து பார்த்த வரைக்கும் எல்லா நர்சரியிலையுமே அது 180 ருபீஸ் தான். அடுத்த பிளான்ட் வந்து கத்தாழை தான். கத்தாழை வந்து நமக்கு மெடிசன் ரீதியாக ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. மெடிசன் மட்டும் இல்லாமல் அது ஒரு ஆன்மீக செடி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் முள் செடி அப்படின்றதுனால வீட்டு வாசலில் வைக்காமல் ஓரமாக இல்லை வீட்டுக்கு பின்னாடி வச்சு வளர்க்குறது நல்லது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து அது நம்ம ஹீட்டாக இருக்கும், நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா அதை ஜூஸ் போட்டு அதோட பல்ப் எடுத்து நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடித்தாலும் அவ்வளோ நல்லது. ஸோ அதனால் அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கத்தாழை செடிக்கு டெய்லி நம்ம தண்ணி ஊற்றணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு தடவை ஊற்றினாலே அது வந்து அந்த இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்படின்றனால நம்ம டெய்லி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த செடி வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு தோணுச்சுன்னா வாசலில் வச்சுக்கோங்க, இல்லை பின்னாடி வைக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பின்னாடி கூட வச்சுக்கலாம். அது உங்களோட விஷயம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஒரு சின்ன மணி பிளான்ட் இருந்தது. அதுக்கு ஒரு சின்ன பாட்டில் போட்டு வச்சாச்சு. பெருசாக நம்மளால் செடி வளர்க்க முடியலனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளை வளர்க்கும் போது நம்மளுக்கு ஃபினான்ஷியலாகவும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.